சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சென்னையில் விழிப்புணர்வு கார் பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இரண்டாவது 100% எத்திக்கல் ஓட்டிங், மூணாவது 100% ஓட்டிங் ஆன் May 16th. இதுக்கு தேவையான மெசேஜிங் பல இடங்கள்ல பல ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா நம்ம கொடுத்திருக்கின்றோம். இது மக்களிடையில நல்ல முறையில் போய் சேர்ந்திருக்கு. இப்போ மக்கள்ல மே 16ஆம் தேதி ஓட்டு போடணுங்கிற ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கின்றோம். பூத் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. we have been able to distribute the booth slips. யார் பூத் ஸ்லிப் கொடுக்க வந்த அந்த நேரத்தில் வீட்டில் இல்லையோ அவங்க எல்லாருமே அந்த பூத் ஸ்லிப் அவங்கவங்க ஆர்ஓ ஆஃபீஸில் வச்சிருக்கின்றோம். அந்த பூத் ஸ்லிப் அங்கேருந்து வாங்கிக்கலாம். சார், இப்போ இந்த பறக்கும் படையை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து பல இடத்துல பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதன் நடவடிக்கை இன்னும் தீவிரமடையுமா, மேலும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு சார்? இந்த 4 நாள் ரொம்ப தீவிரமா நம்ம கண்காணிப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கின்றோம். இப்போ நேத்தி மட்டும் 266 3 ஷிஃப்ட்ல பறக்கும் படைகள் நம்ம இறக்கியிருக்கின்றோம். ஆல்மோஸ்ட் ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6லிருந்து 8 பறக்கும் படைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது நம்ம ஒவ்வொரு தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னாக்கா 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆவரேஜா நம்ம ஒரு பரப்பளவு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு பறக்கும் படை நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கின்றோம். இது ஒரு சூட்டபிள் டிட்டரண்டா இருக்குங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். இது இல்லாமல் கண்ட்ரோல் ரூம்ல வர அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம இமீடியட்லி அட்டென்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கின்றோம். சார், இவிஎம் மிஷின்ஸ்ல அந்த வாக்களவு